காய்கறிகளில் காலிஃப்ளவர் மற்றும் முட்டைக்கோஸ் போன்றவற்றில் அதிக அளவு கால்சியம் மற்றும் வைட்டமின் சி உள்ளது. இவை கொழுப்புகளை குறைக்கவும் உதவும். எனவே தொப்பையை எளிதாக குறைக்கலாம். பூண்டு உடலில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள உதவுகிறது. மேலும் கொழுப்பையும் குறைக்கும் தன்மை கொண்டது. எனவே பூண்டு சாப்பிடுவதன் மூலமும் தொப்பையை குறைக்கலாம். ஆப்பிளில் உள்ள ஒரு வகையான சத்து உடலுக்கு தேவையற்ற கொழுப்புகளை வெளியேற்றும் தன்மை உடையது. எனவே தினமும் ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக தொப்பையை குறைக்கலாம். பட்டை என்பது மசாலா பொருட்களில் ஒன்றாகும். பட்டை பொடியை நாம் உணவில் சேர்ப்பதன் மூலம் நமது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புக்களை குறைக்க பெரிதும் உதவுகிறது. அதுமட்டுமின்றி நீரிழிவு நோய் வராமல் தடுக்கிறது. இஞ்சி நாம் உணவில் சேர்ப்பதனால் தேவையற்ற கொழுப்புக்கள் 20% வரை குறைக்கலாம். எனவே தொப்பையை எளிதாக குறைக்கலாம். அன்றாட உணவில் இஞ்சியை சேர்த்துக் கொள்வது நல்லது. முட்டை நமது உடலில் உள்ள அதிகப்படியான கலோரிகளை கரைக்கும். எனவே முட்டையை நமது உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது. தினமும் காலையில் ஒரு முட்டை சாப்பிடுவது நல்லது. முட்டை தொப்பையை குறைக்க பெரிதும் பயன்படுகிறது. ஸ்ட்ராபெர்ரி மற்றும் பிளாக்பெர்ரி போன்ற பெர்ரி பழங்களில் நார்ச்சத்துக்கள் மற்றும் விட்டமின்கள் அதிகமாக இருப்பதனால் இவை சர்க்கரையை மெதுவாக உறிஞ்ச பெரிதும் உதவுகிறது. இவ்வகை பழங்களை உணவில் சேர்த்துக் கொள்வதனால் கொழுப்பை குறைக்கும். எனவே தொப்பையை குறைக்க பெரிதும் உதவுகிறது. மேலும் விட்டமின் குறைபாடு ஏற்படாது.